வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா புது ஆம்பு. இந்த ஆம்பை பார்த்திங்கன்னா இப்போ புதுசாக வந்து நம்ம இம்ப்ரானிக்ஸ் அவர் தான் கொடுக்குறாங்க போர்டு. நம்ம அந்த போர்டு வாங்கி இப்போ புதுசாக பண்ணியிருக்கோம். ஆப்டிக்கல் கோஆக்சியல் டிஜிட்டல் அவுட் வர மாதிரி ஆம்போட ஃப்ரண்ட்டை பாருங்கள். இதான் நியூ டிசைன் ஆம்பு அக்ராலிக்கில் நியூ டிசைனு. இப்போ பார்த்திங்கன்னா மல்டி சேனல் டால்பி டிஜிட்டல். இதில் என்ன இருக்கோ அப்படியே நிஜமாகவே ஒர்க் ஆகும். மற்றவங்க மாதிரி சும்மா பேனல்லாம் இது பண்ணுறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா மல்டி சேனல் டால்பி டிஜிட்டல் டிடிஎஸ்ஸு ப்ளூடூத்து வித் டிஜிட்டல் சினிமா சவுண்டு ரெண்டுமே இதில் இருக்கிறது ஆப்ஷன் அப்படியே இருக்குது. இதில் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா யூஎஸ்பி போர்டு. இன்டீரியல் ஒரு டைம் காமிச்சிடறோம், வாங்க பார்த்துடலாம். இந்த இன்டீரியல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 amps ட்ரான்ஸ்ஃபார்மர் நம்ம கண்டென்சர் 4 கண்டென்சர் போட்டிருக்கோம். 5000 இது நம்ம இது பார்த்திங்கன்னா டக்காரியால் 12 volt சப் ஊஃபர் போர்டு. ஃபியூடெக்கில் 6 channel ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷனு. இதுதான் நம்ம பார்த்திங்கன்னா கிட்டு, நம்ம சொன்ன கிட்டு 5.1 கிட்டு வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் அவுட்டு வித் ஆப்டிக்கல் கோஆக்சியல். இது பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காமிக்கிறாருங்க. இந்த செட்டுக்கு வந்து எல்லாமே பனானா சைடு தான் போட்டிருக்கோம். எல்லாம் பனானா சைடு தான். பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் கோஆக்சியல் HDMI ARC கனெக்ஷனு ஆக்சின் விட்டு இது பார்த்திங்கன்னா இது பண்ணிக்கலாம். ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மெயின்ஸ் கார்டு பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்யூட்டர் ஒயர் போடுற மாதிரி போட்டிருக்கோம். பவர் ஆம்ப் செக்ஷன் பார்த்திங்கன்னா சப்புக்கு நியூ டிசைன் எம்டெக்கில் நம்மளோட சிக்னேச்சர் போர்டாக தான். எம்டெக்கில் நியூ டிசைன் சப்வூஃபருக்கு மட்டும் இது போட்டிருக்கோம். சப்வூஃபர் ரிசல்ட்டு டெப்த்தெல்லாம் நீங்கள் கேட்குற அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா எப்பவுமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி 2 பெட்டு. இதில் பார்த்திங்கன்னா 2 பெட்டு, இதுவும் 2 பெட், இது பார்த்திங்கன்னா 2 பெட்டு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எம்டெக்கில் போட்டிருக்கோம். 5 channel. இது 4 சேனலுக்கும் நம்ம லெஃப்ட்டு ரைட்டு சரௌண்டிங்கு. இது வாய்ஸ்க்கு, இது சப்புக்கு. இது சிம்பிளாக கிட்டு வந்து சிம்பிளாக இருக்கும், போர்டும் பார்க்க சிம்பிளாக இருக்கும். ஆனால் ரிசல்ட் ஒவ்வொன்றும் சூப்பராக இருக்கும், கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த கிட்டில் என்னென்ன ஆப்ஷன் ஒரிஜினலாக ஒர்க் ஆகுதா இல்லையான்றது இப்போ நான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு நீட்டாக காமிச்சிடுறேன். இதில் வந்து இந்த கிட்டில் என்னென்னா சரௌண்டிங் டிலே, சென்ட்ரு டிலேன்னு கொடுத்துருக்கோம். இந்த ஆப்ஷன் நல்லா பர்ஃபெக்டாக எதிர்பார்க்காத அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்குது. அந்த ரிசல்ட்டும் முடிஞ்ச அளவுக்கு இதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே பாருங்கள், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நான் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு டீட்டெயிலாக காமிச்சிட்றேன் உங்களுக்கு இதில். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூஎஸ்பி நம்ம பென்ட்ரைவுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். Play by USB drive. இப்போது உங்களுக்கு ப்ளூடூத்தில் செக் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள் சவுண்ட் இருக்கிறேன். கோடி கோவையில் ராசாத்தி நீல கோடி கோவையில் ராசா. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேட்டது நார்மலு. இதிலே வந்து ப்ரோலாஜிக் மியூசிக்கு இந்த சரௌண்டிங் டிலே ரெண்டுமே காமிக்கிறோம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. மச்சா
ராக்கோடி கூவையில் ராசாத்தி நீயும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்து. இதில் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா இதில் மியூசிக் ப்ரோலஜிக்கு காமிக்கிறோம் பாருங்கள், ஸ்டுடியோவும் காமிக்கிறோம் பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூசிக்கில் வச்சுருக்கோம். ரிசல்ட் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதில் நோட் பண்ணுங்கள் அந்த எக்கோ சவுண்ட் எப்படி கேட்குது பாருங்கள், சரௌண்ட் டிலே வந்து எப்படி கேட்குது பாருங்கள். பாருங்கள் அந்த சரௌண்டிங்கில் உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த டிலே வந்து அங்கே சரௌண்டிங் கிட்ட நிற்கும் போது எப்படி கேட்குறது காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா கிட்டு நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த கிட்டில் இன்னொரு இது என்னென்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா பேஸோ ட்ரபிளோ எதுவும் கிடையாது. ஆனால் கம்பெனியில் வர ரிசல்ட்டு கொடுத்துருக்காங்க. கம்பெனியில் வர ரிசல்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கேட்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும், சூப்பராகும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. நீங்கள் எதுவும் எக்ஸ்ட்ராவும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு அடுத்தது உங்களுக்கு வந்து நம்ம கோஆக்சிக்கல் நம்ம ப்ளூரை 5.1 DTS ஒரிஜினல் ஒர்க் ஆகுதா இல்லைன்னு உங்களுக்கு நான் க்ளீனாக காமிச்சிடுவோம். காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்தது இது நம்ம சோனி ப்ளூரை பிளேயரு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் உங்களுக்கு டிடிஎஸ் காமிச்சிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா தெனாலி டிடிஎஸ் ஒரிஜினல் டிடிஎஸ் கேஸ்ட்டு. இது மேக்ஸிமம் யார்கிட்ட இருக்கா இல்லையான்னு தெரியாது, ஆனால் என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நான் பார்க்குறேங்க, வாங்கி காமிக்கிறேன் பாருங்கள். ப்ளே அனுப்பிட்டுங்க. இப்போ அங்கே ஓடுது. நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டிஸ்பிளேல நோட் பண்ணுங்கள். நான் இப்போ கோஆக்சிக்கல் கொடுக்குறேன். கோஆக்சிக்கல் ஆன் ஆயிடுச்சு. மூவி இப்போ பாருங்கள், பின்னாடி கழட்டுறேன். சவுண்டு வால்யூம் வைக்கும் போதே பாருங்கள், ஒரே ஒயரில் தான் உங்களுக்கு கோஆக்சிக்கல் ஒர்க் ஆகுது. பாருங்கள், பின்னாடி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஒயர் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நோ சிக்னல் வந்துருச்சிங்களா பாருங்கள். ஒயர் இப்போ சொருகிறோம் பாருங்கள். பாருங்கள் டிடிஎஸ், இப்போ டிடிஎஸ் ஒர்க் ஆகுது. இப்போ உங்களுக்கு சரௌண்டிங் மட்டும் வச்சு காமிக்கிறோம் பாருங்க. இப்போ சரௌண்டிங் மட்டும் வைக்கிறோம். இப்போ நீங்கள் கேட்குற சவுண்ட் வந்து சரௌண்டிங்கில் தான் வருது. பாருங்கள், அந்த மழை சவுண்டு கேட்குது.
கேளுங்க, ரிசல்ட் கேளுங்க. கேட்ட இந்த ரிசல்ட் நீங்கள் இப்போ கேட்டது வந்து சரௌண்டிங்கில் வந்தது. எல்லாமே வைக்கும்போது நல்லாயிருக்கு. ஒரிஜினல் கிட்டில் நம்ம கம்மி பட்ஜெட்டில் இவ்வளோ இந்த அளவுக்கு ரிசல்ட் வர்றது பெரிய விஷயம். இந்த கிட்டு வந்து அந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுது. அடுத்து ஆக்ஸில் நாங்கள் பார்க்கலாம். ஆக்ஸில் ஒரு நீங்கள் பார்த்து பழகின விஷயத்த ஆட் பண்ணியிருக்கேன். ஆக்ஸில் எப்படி வருதுன்னு செக் பண்ணிடலாம். ஒரு ரேட்டு நான் காமிக்கிறேன் பாருங்கள். டிஸ்பிளேயில் நோட் பண்ணுங்கள். ஆக்ஸ் வச்சுட்டேன். இப்போ ஆக்ஸுக்கு நான் ஒரு இது கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்கள், ப்ளே பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா இப்போ ஆக்ஸில் ஓடிட்டு இருக்கு. ஆக்ஸில் தான் இது பண்ணுறோம். பாருங்கள், செக் பண்ணி காமிக்கிறோம். பாருங்கள், இந்த ஆக்ஸு கழட்டிட்டோம். பாருங்கள், போட்டோம். பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு திருப்பி போகிறோம். பாருங்கள், இப்போ கோஆக்ஸுக்கு வைக்கிறோம். பாருங்கள், இப்போ கோஆக்சிக்கல் ஆக்ஸு யூஎஸ்பி எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது ஆப்டிக்கலில் பார்க்கலாம் வாங்க. ஆப்டிக்கலில் இப்போ போட போகிறோம். டிஸ்பிளே நோட் பண்ணுங்கள். ஆப்டிக்கல் டால்பியில் தான் ஆல்ரெடி. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் போட்டு காமிக்கிறாரு. எக்ஸ்ட்ரீம் பாக்ஸு ஏர்டெல்லு. சவுண்டு ப்ளே பண்ணலாருங்க. ப்ளே பண்ண பாருங்கள். ராஜ் டிவி நார்மல். இது விஜய் சூப்பர். இது 5.1 வரும். உங்களுக்கு டால்பி ஆட்டம்ஸில் வரும். பாருங்கள், வாய்ஸ் இல்லை, வாய்ஸ் வைக்கிறேன். ஹலோ
நாளைக்கு தான் லாஸ்ட் டேட். அதான் மோனா கிட்ட வந்து கேட்டோம் சார். அவ வேண்டாம்னு சொல்றா. இல்ல புரியல. அவளுக்கும் கரெக்டா ஆகணும் தான் சார் ஆசை. திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சா இப்ப வேண்டாம்னு சொல்றா. நீ சொல்லவே இல்லை. அப்புறம் உங்ககிட்ட சொன்னாலும் உங்களுக்கு என்னன்னு தெரியல. நீ ஏன் சொல்லணும் ஆசைப்படுவ? வேணாம்னு சொன்னா நான் பொதுவாக சொல்ல முடியும். நீ சிவில் சர்வீஸ் இந்த அப்ளிகேஷன் அவகிட்ட தான் இருக்கு. சரி போ. முதல்ல இருக்கிற பேர் கேட்டா நிச்சயம் We're all the ones with no photos, no friends, no family to go home to. Nearly forgotten, you know? இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த ஆப்டிக்கல் கழட்டிட்டு பார்க்குறேன். பல் துலக்கும் போது ரத்தம் வருகிறதா? சாப்பிடும் போது நீ எப்போ வர சொல்லலாம்? இப்போ ஆப்டிக்கல் கழட்டி காமிக்கிறோம் பாருங்கள். ஆப்டிக்கல் அந்த கிட்டில் சொருகிற மறுபடியும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் இதில் நல்லா நீட்டாக ஒர்க் ஆகும். கிட்டு வேணுன்றவங்க சொல்லுங்கள், பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கம்மி பட்ஜெட்டில் செஞ்சு தரோம். இதோட ஸ்பீக்கர்லாம் பார்த்தீங்கன்னா ஜி சோனிக் தான் போடுவேன். சப்பும் ஜி சோனிக் தான். இது இப்போ காமிக்கிறாருங்க ஸ்பீக்கரை. கஸ்டமர் ஜி சோனிக்கு கேட்டதுனால நம்ம ஜி சோனிக் தான் அவங்களுக்கு போட்டு தரோம். பார்த்தீங்கன்னா 800 வாட்ஸு நல்லா பக்கா ஃபினிஷிங் கம்பெனின்றதுனால நல்லா சூப்பராக கொடுத்துருக்கான். 4-வே இதில் நம்ம ஓவல் டைப் பாக்ஸ் தான், கேரளா பாக்ஸு யூஸ் பண்ண போகிறோம். நல்லாயிருக்கும் ரிசல்ட்டு. இன்னும் கஸ்டமர் வீட்டில் ஃபிட் பண்ண போகிறோம்.